கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் கூட என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வேத வார்த்தை எரேமியா எழுதின புஸ்தகம் 33 அதனுடைய 3. நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாதும் நீ எட்டாதுமான பெரிய காரியங்களே என்று நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி சேனைகளின் தேவன் சொல்கிறார். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? தேவனை நோக்கி என்ன செய்கிறோம்? கூப்பிட மறந்து விடுகிறோம். சில நேரங்களில் சில காரியங்கள் சில நபர் சொல்லுவாங்க, நான் எத்தனையோ முறை நான் கூப்பிட்டு கொண்டே இருக்கேன், எனக்கு பதிலே கிடைக்கல அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் இந்த காலையில் சொல்கிறாங்க, நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஒருவேளை நீங்கள் அநேக நேரங்களில் மனிதர்களை நம்ம பின்பற்றி போயிருந்திருப்போம். அங்கு ஏமாற்றங்களும் தோல்விகள் தான் காணப்பட்டிருக்கும். இந்த காலையில் ஆண்டு சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. இன்றைக்கு உலகத்தில் சில நபர்கள் சொல்லுவாங்க, அழுத பிள்ளை தான் பாலை குடிக்கும்னு சொல்லி. ஆமாங்க, உலகத்தே உள்ள நபர் சொல்லுதாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியுது, அழுத பிள்ளை தான் பாலை குடிக்கும்னு சொல்லி. உலகத்தை உருவாக்கின தேவன் சொல்கிறாரு, நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடு. எனக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது யெகோவா என்ற ஒரு நாமம். ஸோ அந்த நாமத்தை வைத்து நீங்கள் என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது, நீங்கள் அப்படி கூப்பிடும் பொழுது, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூப்பர் நேச்சர், ஒரு கிரகிக்க முடியாத காரியத்தை இந்த நாளில் நான் செய்ய போகிறேன். ஆமாங்க, ஒரு பாடல் கூட சொல்லுது, கூப்பிடு நீ பதில் கொடுப்பான், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவான், உண்மையாக தேடுவரின் உள்ளத்தில் வந்திடுவான். ஆமாங்க, நாளில் நம்ம உண்மையாய் கூப்பிடுவோம். தேவன் இந்த நாளில் நமக்கு பதில் தர நிச்சயமாய் தருவார். தேங்க்யூ. ஹார்ட் பிளஸ் யூ.